Hello friends, welcome back to my channel Beta Breeding Day 74. Fishoட age 69 days. நான் ஷோகேஸில் வச்சிருக்கிற ஃபிஷஸ் தான் பார்க்குறீங்க. லைக் இப்போ நம்மக்கிட்ட வரும் 9 வெரைட்டி ஆஃப் ஷேட்ஸில் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்கவே. ஸோ அது பார்த்தீங்கன்னா ப்ளூ, இது பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் பிங்க் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது மட்டும்தான் ஃபீமேல். இது வந்து நம்ம மில்கி வே. இவன் கொஞ்சம் தின்னாக தான் இருக்கான், பட் ஷேட் சூப்பராக இருக்குது. இவன் பார்த்தீங்கனாலும் செம க்யூட்டு. ஸோ இது எல்லாமே நான் வந்து இப்போதைக்கு சேலுக்கு வைக்கலை. இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா ஆர்டிமியா தான் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஆல்ரெடி மொய்னா கல்ச்சர் பண்ண ஒரு டப் வச்சுருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா எப்படியோ மஸ்கிட்டோஸ் உள்ள போய் நிறைய லாவா இருந்தது. ஸோ எதுக்கு இந்த லாவா வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அகெயின் இந்த லாவாவெல்லாம் நான் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். நம்ம பிப்பட்டில் தான் எடுத்தேன். அதை எடுத்து நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணிட்டேன். ஸோ ஃபிஷ்ஷும் நம்ம விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வீக் ஆகிடுச்சு கம்ப்ளீட் வாட்டர் சேஞ்ச் பண்ணி. கம்ப்ளீட்னா 1/3 ஆஃப் த வாட்டர். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை பண்ணிடலான்னு சொல்லிட்டு 3 டப்போ நான் காமிக்கிறேன். எவ்வளோ டர்ட் இருக்குது பாருங்கள். நம்ம வந்து அந்த பம்ப் தான் வச்சு எடுப்போம் யூஸ்வலாக. ஸோ அதில் இந்த பலூனை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இல்லைனா ஃபிஷ்ஷு வந்து அது வழியாக டியூப் வழியாக வந்ததுனாலும் அதில் மாட்டிட்டு இறந்து போயிடும். ஸோ அதனால் ஜஸ்ட்டு டியூப் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் எப்போவுமே. ஸோ பார்த்தா தெரியும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளால் க்ளீன் பண்ண முடியுதுன்னு பாட்டமில் இருக்கிற வேஸ்ட்டை. இதை நான் பிப்பட் வந்து கம்ப்ளீட்டாக டர்ட் எடுக்க உதவாது. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவேன். மற்ற நேரத்தில் வந்து நம்ம பிப்பட் மட்டும் போதும் எனக்கு. எல்லா டப்லேயும் இருக்கிற டர்ட்டை நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம். டர்ட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அந்த ஆர்டிமியாவோட எக்ஷெல் இருக்கும். அதையும் நீங்கள் ஒரு காட்டன் இல்லைன்னா வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சு வைப் அவுட் பண்ணிடலாம். ஸோ நான் 2 வீக்ஸ் பேக் சென்னையில் ரெயின் இருந்தது. அந்த வாட்டரை நான் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு 5 பெரிய டப்ஸில். அதை தான் நான் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து ஆல்மண்ட் லீஃப் ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸாக இருக்குது இந்த டப்ஸில். அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணேன். வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் டப்ஸ் பார்க்கலாம் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த லெவல் க்ளீன்னஸ் கொண்டு வந்துடுறது. ஃபிஷ்ஷஸும் பார்த்தா ரொம்ப ஆக்டிவாக இருந்தது 3 டப்லேயும் பார்த்தீங்கன்னா. வாட்டர் சேஞ்ச் வந்து டசன்ட் அஃபெக்ட் த ஹெல்த் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் பீட்டாஸ் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் டக்குன்னு மாற்றினாலும் ஒன்றும் ஆகலை. அதே மாதிரி ஆல்மண்ட் லீஃப் நியூ லீஃப் ஒன்று கிடச்சிது. அதையும் நான் கட் பண்ணி 3 டப்லேயும் போட்டுட்டேன். ஆல்மண்ட் லீஃப் ரொம்ப முக்கியம் பீட்டா ப்ரீடிங்க்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஃபுட் பார்த்தீங்கன்னா மைக்ரோ பெல்லட்ஸ் தான் கொடுத்தேன். குட்டீஸ்லாம் சூப்பராக சாப்பிடுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.